மாமா மாமா யார் இது காலங்காத்தாலே வந்து? நான் கண்டு கனவா நினைவா? உமா நீ இது? ஆமா மாமா, நான் தான் வந்திருக்கேன். உங்க அன்புக்கும் ஆஸ்திக்கும் பொறுமைக்கும் சொந்தமான ஒரே ஒரு பொண்டாட்டியான உமாதான் மாமா வந்திருக்கேன். மத்தவங்களுக்கு தான் நான் நாத்து, ஆனா உங்களுக்கு உங்க செல்ல பொண்டாட்டி. என்ன மாமா இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறீவ? நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்ல போல. சரி, நான் திரும்பி எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்குள்ள என்னம்மா இப்படிலாம் பேசுற? உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறதுலயே குறியா இருக்கியே, வந்ததும் வராததுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வர, அதான் ஆர்த்தி எடுத்து கூட்டு போலாமேன்னு. அப்படியாங்க? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து விட்டேன். எங்க அம்மையே நானும் நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா? உன்னை பார்த்தா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. இங்கே நான் போய் கூட்டியாரேன். நீங்க சொல்றத பார்த்தா மரியாதைலாம் ரொம்ப தடபடலா இருக்கும் போலயே. இது தெரியாம எங்க அம்மா வீட்ல காலத்தை கழிச்சு நேரத்தை வீணாகிவிட்ட. போங்க. எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க, நாத்து அப்படி நாத்து இப்படின்னு எல்லார் நினைப்பி தவிடு புடியாக்கி நான் ஓஹோன்னு வாழ போறேன் என் மாமியார் வீட்ல. நீங்களும் பார்க்க தானே போறீங்க. என்னதுங்க இதெல்லாம்? அத்தை எங்க? எங்க அம்மா எங்கேயோ பாடு பேச போயிட்டாப்புல, அதான் நானே ஆயுதத்தை கையில எடுத்துவிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடுங்க. நீ சும்மா கட, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ என் கண்ணே பட்டுணும் போல. நாய் கண்ணு, நரி கண்ணு, பே. டேய் நிறுத்துடா. என்ன நடக்குது? யாரா அவ? ஏமா என்னமா இது, மறந்துபட்டியா? உனக்கு மருமவ, எனக்கு பொண்டாட்டி, அவங்களுக்கெல்லாம் நாத்துமா நாத்து. வாய மூடு. எல்லாம் ஒன்னாலதான்டா. உன்னை வெளுவெளுன்னு வெளுத்தா எல்லாம் சரியா போயிடும். இத்தே என்னங்க தே, நான் இருக்கக்குள்ளேயே என் புருஷனை இந்த பேச்சு பேசுறீங்க? வந்துட்டாங்க பட்டத்து இளவரசி. இவ்வளவு நாள் எங்கம்மா போயிருந்த? உன் புருஷன் இப்ப சொல்லிட்டு வரல. இவ்வளவு நாள் எங்க இருந்தே அங்கே இரு. வெளியே போடி ஃபர்ஸ்ட். என் வீட்டுக்குள்ள வந்த கையும் காலையும் வெட்டி போட்டுருவேன். என்ன இது, விளக்கமால தூக்கின்னு ஒரு வாட்டமா நிக்கிறீங்க? நீ நினைச்சா வரட்டும், நினைச்சா போறட்டும். நான் என்ன சத்தம் சாவடியா கட்டி வச்சுக்கிறேன்? யாரு கேட்டடி ஃபர்ஸ்ட் உங்க ஆத்தா வீட்டுக்கு போன? யாரு கேட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போணும்? ஏன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன். நான் என்னத்துக்கு உங்ககிட்ட சொல்லணும்? யாரு ஏமாவனா? அவனே ஒரு மாங்கொட்ட மண்டைய. அவன் மண்டையில என்ன அறிவா இருக்கு? பூரா களிமண்ணு தான் இருக்கு. அறிவு இருந்தா இப்படிதான் பண்ணுவானா அவன்? உங்க மாவா உங்ககிட்ட சொல்லனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் பலியாடா அதுக்கு. தொங்க தொங்க தாலி கட்டின்னு வந்திருக்கேன். இது எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். இது என் வீடு. வாங்கிடா. இந்த வீடு பட்டா போட்டு என் பேர்ல எழுதி வச்சுக்கிறேன் நானு. இவ வீடாமல்ல இவ வீடு. இது உங்க பேர்ல இருந்தா எனக்கு என்ன, உங்க புள்ள பேர்ல இருந்தா எனக்கு என்ன? இது என் வீடு. நான் உள்ள போவதான் செய்வேன். பாரு, மறுபடி சொல்ற, விளக்கு மாறு மூஞ்சில ஏறிக்கும் பாத்துக்க. மரியாதையா வந்த வழியா ஓடிவிடு. ஆமா ஆமா, ஓடுவாங்க ஓடுவாங்க. ஒரு 4 நாள் இல்லன்னதும் என்னென்னலாம் பேசுறீங்க நீங்க? ஏமா ஏமா அமைதியா இருமா. ஏமா இப்படி சண்டை வாங்குற? அவளே இப்பதானமா மனம் திருந்தி வந்துக்கிறா. யோ, ஒன்னதான் ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லணும். வாயை மூடி நிறியா. நீ ஒழுங்கா இருந்தா அந்த பொம்பளை ஏன் என்ன எப்படி பேசுது? அடியே பொம்பளை கிம்பளைன்னா பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்து விடுவோம் பாத்துக்க. நானா ஒண்ணு இங்க வரல. மொவன் தான் ஒரு நாளைக்கு 4000 வாட்டி போன் போட்டு வா வா வான்னு கூட்டான். அதனாலதான் பாவம் பார்த்து வந்தேன். என்ன சொல்லணும்? என் புருஷன் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்ல, அதை வச்சுக்கிட்டு தானே நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் தனி கொடுத்தன போறேன், அந்த காசை நான் வாங்குறேன். அப்ப என்ன பண்ணுவீருன்னு பாப்போம். என்ன மீறி என் புள்ளைய நீ என்கிட்ட பிரிச்சு கூப்பிட்டு போயிருவியா? இல்ல நீ கூட்டனே உன் பொம்மேரி நாய் மேல் பின்னாடியே ஓடியாந்துருவானா? அவன் என் புள்ள. இத்தனை வருஷமா சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தது நானு. அவன் நான் சொல்ற பேச்சத்தான் கேட்பான். ஓஹோ அப்படியா? யோ, என்னடா சொல்லும், சொல்லுடா. அடி பாவி என் புள்ளைய எப்படிலாம் உருட்டி மிரட்டி வச்சிருக்கா? யோ என்னையா, உன்னால பேச முடியலன்னு உங்க அம்மாவை பேச வச்சு வேடிக்கை பாக்குறியாக்கும்?
ஐயோ அப்படிலாம் இல்ல என் செல்ல தங்கமே, நீ என்னென்னலாம் சொல்லுறியோ அதுபடிதானே நான் நடந்துன்னு இருக்கேன். நீ கோட்டை கிழிச்சா நான் தாண்டவே மாட்டேன், உனக்கே தெரியும்ல. இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கு எதிர்க்கே தான் நான் வீடியோ எடுத்து தங்க போறேன். நீங்க தான் என்ன வந்து வா வான்னு கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டு காலடிய மிதிக்க மாட்டா இந்த ஊமா. ஆமா, ஒன்னதான் வெத்தலை பாக்க வச்சு வா வான்னு அழைக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? செத்தாலும் சாவனை தவிர ஒன்ன வந்து கூப்பிட மாட்டேன். பாப்பா அது என்ன? யோ நீ வரையா என்ன? இதோ வந்துட்டேன். கிறுக்கு மாவ எப்படி பெருத்தாலும் பின்னாடியே போறான் பாரு. அப்பவே சொன்னேன் செல்ல தாய்க்கு மாவளே கட்டாதடான்னு. கேட்டானா அவன் அப்படியே தலை குப்புற நின்னா. கெட்டுனா அவ்வளவுதான் கெட்டுவேன், இல்லனா சன்னியாசியா பூடுவேன்னு. இதனாலதான் அந்த பாவி மாவளை கெட்டி வச்சேன். அவ அவஸ்தப்படுறது இல்லாம என்னையும் சேர்த்து அவஸ்தப்படுத்துறான். போட்டும் எப்படியும் விட்டுக்கா சாத்தா வீட்டுக்கு 2 நாள்ல ஓடி விடுவா. எப்படியும் இந்த அம்மையை தேடிதான் அவன் வந்தாகணும். அப்ப வச்சுக்கிறேன் அவனை. எத்தே எங்க போச்சு இந்த தாய்க்கிழவி? ஆளை காணோம். இங்கிட்டும் அங்கிட்டுமா நடமாடி துள்ளி திரியமாச்சு அது. எத்தே என்னத்தே ஒளிச்சு விளையாடுறீங்களா என்ன? என்ன எங்கேயும் காணோம், மூச்சு பேச்சே இல்ல. என்ன ருசி நம்ம முள்ளைக்கு தான் இது சாப்பிட கொடுத்து வைக்கல. ரொம்ப நாள் கழிச்சா மாமியார் வீட்டுக்கு போய்க்கிறாள. எப்படியும் அவங்க மாமியாரி ஆடு கோழின்னு எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருப்பா. நம்ம மொவ உட்காந்து சாப்பிட போறா. அங்கேயும் என் மொவ திங்க அழகே தனிதான். போனதுல இருந்து ஒரு போன கூட போடல. அவ மாப்பிள்ள கூட பிஸியா இருப்பா போல. இருக்கட்டும் சந்தோஷமா இருந்தா சரிதான். எத்தே என்ன பண்ணுவல? என்னங்கத்தே கையில சோறு போட்டு வச்சுப்புட்டு என்னத்தையும் யோசனை இருக்கீவ? அது ஒண்ணும் இல்ல மருமவள, வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது என் மொபைல் இல்லாம. இங்கேயும் அங்கேயும் மான் குட்டிமே துள்ளி திரிஞ்சுன்னு கிடப்பா பாத்துக்க. அவ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மருமவள. என்னங்கத்தே நீங்க பேசுறீங்க? இப்பதான் அவளே மனம் திருந்தி மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்கா. அவளும் அங்க போய் வாழ வேணாமா? இங்கே இருந்தா எப்படி அத்தே? நீ சொல்றது சரிதான் மருமவள. அத நினைச்சுதான் நான் மனசு தேத்தின்னு உட்கார்ந்துருக்கேன். சரிங்க தே, நான் போய் ஆத்துல துணி துவச்சுன்னு வரேன். சரி மருமவள பாப்பா. ஏன் மனுஷா என்ன பேந்த முழிச்சுன்னு பாக்குறது? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? அதான். எது இவ்வளோ பெரிய வீடா? உங்க அம்மா அவங்க ஒண்டிதான் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய மாளிகையா? ஏன் நான் இருக்க கூடாதா அந்த மாதிரி பெரிய வீட்டுல? டேய் அப்பளகட்டு மண்டையா, தொப்பா தலையா, இங்க பாருடா. ஐயோ எம்மா, நான் அதுக்கு சொல்லலம்மா. எல்லா வேலையும் நானே தான் பண்ணணும். வீடு பெருக்கிறதுல இருந்து கூட்டுறதுல இருந்து கழுவுறதுல இருந்து எல்லாத்தையும் நானே ஒண்டியா பண்ணணும். அதனாலதாம்மா சொன்னேன். அப்ப உங்க அம்மா அங்க வேலை செய்யறாங்க, இங்க நான் வேலை செய்யல. எல்லாரும் சொல்ற மாதிரி நீயும் குத்தி காட்டுறியா என்ன? எப்பா அடிச்ச கைதான் வலிக்குதே தவிர அடி வாங்கின மனுஷன் நல்லா கல்லு கணக்கா தான் இருக்கான். போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. என்ன இங்க லுக்கு? ஒன்னும் இல்லடா என் செல்ல தங்கமே. மாமே உன்னை சும்மா பாக்குறேன். அந்த பயம் இருக்கட்டும். முன்னையாவது யாராவது இருப்பாங்க, இப்ப யாரும் இல்ல, தெரியும்ல. ஏமா கிருகிருன்னு வருதுமா, செத்த உட்காந்து ஏஞ்சிருக்கவா? ஆகட்டும், அப்படியே எங்கிட்டாவது போயிடலான்னு நினைச்சீவ, அவ்வளவுதான் சொல்லிவிட்டான். இல்லம்மா இல்ல, உன்னை கேட்காம ஏதாச்சும் பண்ணுவானா? லேசாதான் தட்டணும்னு நினைச்சு தட்டுனே, அடி பலமா ஊந்துருச்சு போல. கண்ணு நல்ல பளபளபளன்னு தக்காளி பழமாட்டமில்ல ஆதி போச்சு. ஐயோ கடவுளே, இதோட இந்த மனுஷன் அவங்க அம்மாகாரி வீட்டுக்கு போனா அவ்வளவுதானே. அந்த பொம்பளை ஏற்கனவே எப்படா எந்த கதை கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு வெறிச்சால உட்காந்துன்னு இருப்பா. இந்த ஆளு போனானா அவ்வளவுதானே. ஐயோ நேரல கிளம்பிங்க வந்து விடுவாளே தைய தக்கான்னு குச்சுக்கனே. எதையாவது ஒரு ஐடியாவை பண்ணி இந்த ஆளை சமாதானப்படுத்தணுமே. ஏங்க சாரிங்க, உங்களை அடிக்கணும்னு நினைச்சலாம் அடிக்கலைங்க.
விடுங்கம்மா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா? இது என்ன புதுசா? ஏங்க உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்க குண்டு குண்டு குலாப் ஜாம், அது செஞ்சு தரேங்க. பேசாம அதை தின்னுபுட்டு இங்கேயே கடை என்ன உங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் ஓடிடாதீங்க. நானா ஓடுறதா? நீ சொல்லாம நான் எங்கேயாச்சும் போவனாமா? நான் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்யறேங்க, என் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் செல்லுமே, உன் கையால சாப்பிடதானே மாமா இத்தனை நாளா ஏங்கிட்டு கடந்தேன். வா வா, ஓடி போய் செய்வோம். ஒரு செகண்ட் கூட இனிமே வீணாக்க கூடாது. அது சரி, அடுக்கடி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏங்க எனக்கு தெரியாதங்க அடுக்கடியா, நாள் முழுக்க அங்கதானங்க இருப்பேன். ஆ, என்னம்மா சொல்ற? சமைக்க கத்துக்கினியா? உங்க அம்மா வீட்டுல நீதான் சமைப்ப போல. ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் என் கூட இருக்கீங்க, அங்கனையே நின்னுக்கிட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் அபுக்கு அபுக்குன்னு தின்னுபிட்டு இருப்பேங்க. உங்க அம்மாக்கு அது செய்ய தெரியும் இது செய்ய தெரியும் சொல்லுவீங்களே, இந்த சோறு குழம்பு ரசம் சாம்பார் இட்லி தோசை, அதை தவிர வேற ஏதாவது உங்க அம்மாவுக்கு செய்ய தெரியுமா சொல்லுங்க. எங்க அம்மா தானே, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது எங்க அம்மாவுக்கு. உனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா? போ போ, போய் சமைக்கலாம் போ. என்னை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க 7 ஜென்மத்துக்கும் நான் என்ன பாவம் தான் செஞ்சனோ? எதை? இல்லம்மா இல்ல, டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சுமா. 7 ஜென்மத்துக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீ ஏதாமா என் பொண்டாட்டியா வரணும். ஏங்க நெசந்தான் சொல்றீங்களா? ஆமாமா ஆமா ஆமா, திரும்பாத அப்படியே போமா. நான் தான் பழங்கிணறுன்னு தெரிஞ்சும் சும்மா எட்டி பார்க்கலான்னு பார்த்தேன், அப்படியே படார்னு பழங்கிணத்துலயே ஊந்துபிட்டேன். எங்க அம்மாக்காரி அப்பவே சொன்னா வேணாண்டா வேணாண்டான்னு கேட்டேனா, அதான் இப்போ அனுபவிச்சுன்னு இருக்கேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த மாயமடி. போலனா கரண்டி தூக்கி விட்டு கலாசுவா. கல்யாணம் முடிச்சாலே இப்படிதான் போல, எல்லா ஆம்பளையும் இப்படிதான் இருப்பானுங்க போல. வீட்டுக்குள்ள போனாதான் தெரியுது அங்கங்க. ஏங்க கிட்ட வாங்களேன். இது என்ன உருட்டுக்கட்ட கையுமா நிக்கிறா? ஐயோ, என்னென்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. ஐயோ, இப்பதானே நல்லா பேசிட்டு வந்தா, அது கட்டியோட உருட்டு கட்டியோட நின்னுன்னு வாவான்றாளே. மக்களே, உங்க நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? ஏங்க இங்க வாங்க. ஏமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? என்ன இருந்தாலும் சொல்லுமா, நான் மாத்திக்கிறேன். இப்படி திடீர்னு இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காதம்மா. ஏமா, உன்னை நம்பி வேற நான் வந்துட்டேம்மா. எங்க அம்மையை விட்டுட்டு திருப்பி போனா அவ விளக்கமா தலையே அடிப்பாமா. ப்ளீஸ்மா. ஏங்க எப்பயும் உங்களுக்கு விளையாட்டு தான், இங்க வாங்க நீங்க. கடவுளே, அடிக்க கூடாது. ஏங்க இங்க பாருங்க. உமா, என்ன உமா ஆச்சு? ஏதாவது கீழே தொலைச்சிட்டியா? ஏங்க நான் முறையா சமைக்க போறேன்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? ஐயோ, நீ கூட என்ன அடிச்சு கொன்றுவியோன்னு பார்த்தோம்ல. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? வெளிய 4 சரம் கேட்டா என்ன நினைக்கும்? நான் நம்ம புருஷனை அடிச்சு கொல்லுறா போல இருக்கு, என்ன அடி வெளுத்து கட்டுறான்னு நினைப்பாவ. ஆமா, நான் சொல்லலைன்னா மட்டும் யாருக்கும் எதுவும் தெரியாது பாரு. நான் சொன்னாலும் சொல்லலனாலும் எல்லாருக்கும் தெரியதாண்டி போகுது. ஏங்க என்னங்க திருன்னு மூச்சு நிக்கிறீங்க? வாங்க செய்வோம். அதெல்லாம் சரிம்மா. எதுக்குமா இந்த உருட்டு கட்டியை எடுத்து கையில வச்சுன்னு இருக்க? ஏங்க இது உருட்டு கட்ட இல்லைங்க, சப்பாத்தி கட்ட. எப்பா கடவுளே, அது வரைக்கும் உனக்கு தெரியுது. அது ஒண்ணும் இல்லைங்க, மாவை நல்லா பிசைஞ்சு அடின்னு அடிச்சு உருட்டி அதுக்கப்புறமா தாங்க குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்ய முடியும். எனக்கு தெரியாதா? எங்க அம்மாக்காரி அப்பவே என்கிட்ட சொல்லுச்சு, அவளை நம்பி போவாதடா, மற்றவங்களாவது சோத்துலதான் விஷத்தை வைப்பாங்க, உன் பொண்டாட்டிக்காரி சோத்தையே விஷ மாதிரி தாண்டா வைப்பான்னு. எனக்கு புள்ளையாவாச்சு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போடான்னு சொல்லிச்சு எங்க அம்மா. கேட்டனா நானு புத்தி கெட்டு போய் உன் பின்னாடி வந்தேன்ல, இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.
நான் கேட்டேனா அந்த குலாப் ஜாமுன் வேணும்னு நான் கேட்டேனா எனக்கு ஆனா இதெல்லாம் தேவைதான் ஒன்ன வேணும்னு கேட்டு கட்டணல்ல எனக்கு தேவைதான். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கே தெரியலையே. ஏங்க எதுக்கு இப்ப குற்றால அழிவு மாதிரி கொடகொடமா தண்ணியை ஊத்திட்டு நிக்கிறீவ? இல்லம்மா இல்ல அது ஆனந்த கண்ணீருமா முதல்ல நீ எனக்கு செஞ்சு கொடுக்க போற பத்தியா அதம்மா நினைச்சு அழுவேன். அப்படியாங்க, அதான பார்த்தேன். ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா சொல்லுமா சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, குலோப் ஜாம் செய்யறதுக்கு அவிச்சிட்டு வறுக்கணுமா இல்ல வறுத்துட்டு அவிக்கணுமா? எப்படி செஞ்சா நல்லா இருக்குங்க? ஆ. ஏங்க இந்த வாட்டி நான் உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டேங்க. ஆனந்த கண்ணீர் தானே? ஆமாமா ஆனந்த கண்ணீரே தான். ஏங்க நீங்க போய் உட்காருங்க, மணக்க நான் செஞ்சு கொண்டு வரேன். ஏங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா பாத்துக்கிட்டேன். போங்க. ஏங்க என்னங்க உங்களுக்கு பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாம் நானே பார்த்து என் கையால செஞ்சிருக்கேங்க. சுருசி சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, சுவையோ சுவை. இத்தனையும் எனக்கா? ஐயோ கடவுளே என்ன ஆகுதோ தெரியலையே. ஏன் தங்க செல்லமே எனக்காக பார்த்து இவ்வளோத்துல செஞ்சிருக்க, பூராத்தையும் கொண்டா நானே தின்னி விடுறேன். நீங்க இதை சாப்பிடுங்க, உள்ள இன்னும் ஒரு குண்டா செஞ்சு வச்சிருக்கேன், வேணும்னா சொல்லுங்க எடுத்துட்டு வந்து தரேன். ஆமா வேணும் நீ போயிட்டு வா நான் சாப்பிட்டுறேன். மறுநாள் காலை. ஐயோ ஒரே மயக்கமா வருதே, வாந்தியா வருது. இந்த குலோப் ஜாமை வேற தின்னிவிட்டு கூடவே இருக்கானே இந்த மனுஷன். இவனாவது சொல்லக்கூடாது, அந்த மனுஷன் தின்னானா என்னன்னு தெரியல. அவன் மட்டும் நல்லா குத்துக்கலாட்டா இருக்கான், நமக்கு மட்டும் உடம்பு சரியாதாவது. ச்சே, ஐயோ கடவுளே, நம்ம எது செஞ்சாலும் ஃபுட் பாய்சன் ஆயிடுதே. இப்போ என்னதான் பண்றது? ஒழுங்கா பொறுத்துக்கிட்டு அத்தை கூட இருந்திருக்கலாம் போலயே. என்ன இது, நம்ம மருமகக்காரி காலையிலே நின்று வெளியே வாந்தி எடுத்துன்னு இருக்கா, மயக்கமா இருக்குன்னு வேற சொல்லுறா. ஒரு நாள் தான் தண்ணி கொடுத்துட்டு போனா, கடவுளே இப்படி நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏமாடி மருமகளா கடவுளே, வாந்தி வேற நிக்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? வயிறு வேற வலிக்குதே. இந்த மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சானோ தெரியல. டேய் தோப்பா தலையா, எங்கடா இருக்க? மருமகளே, அம்மாடி மருமகளே. ஐயோ கடவுளே, என் மாமியார் காரி இங்க வந்துச்சு. ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதானே. அது என்ன மருமகளே, வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வாந்தி எடுத்துட்டியே மருமகளே. என் மனசெல்லாம் அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. நீ வா மருமகளே, நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த வீட்டை கூட நான் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். நானே உன்கிட்ட சண்டையே வாங்க மாட்டேன் மருமகளே, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. இந்த கிழவி என்ன நினைச்சிட்டு பேசுதுன்னு ஒன்றும் புரியலையே. கடவுளே, என்னது வீட்டை எழுதி தரதா? அது நீயா? ஏம்மா வாமா எப்போ வந்தம்மா? என்னம்மா ஏதோ திருப்பி பிரச்சனையா? டேய் வாய மூடுடா, நல்ல நாள் அதுமா. என்னம்மா சொல்ற, என்னாச்சு? ஆமாண்டா, நான் பாட்டியாவ போறேன்ல, அதனாலதான் என் மருமாவை கூட்டின்னு போலான்னு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற, நீ பாட்டியாவ போறியா? ஆமாண்டா, அங்க பாரு என் மருமாவை வாந்தி எடுத்துன்னு இருக்கா. ஐயோ அம்மா, அது என்ன தெரியுமா? ஐயோ கடவுளே, இந்த ஆள் வேற எல்லா பிளானையும் சொதப்பிடுவான் போலயே. மங்கூஸ் மண்டையன் என் உயிரை பாங்கறதுக்குனே வந்திருக்கான். ச்சே, இதான் சாக்கு. எப்படியாவது இந்த கேள்வியை ஏமாத்தி சொத்து புல்லாம் நம்ம பேர்ல எழுதி வாங்கி விடணும். டேய் வாய மூடுறா. ஆமாங்க அத்தே, நேத்துல இருந்து ஒரே வாந்தியும் மயக்கமுமா இருக்கத்தே, என்னன்னே தெரியல. புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கு, மயங்கி வருது, சாப்பிடவே பிடிக்கல அத்தே. அடி பாவி மருமகளே, அதெல்லாம் அதான் மருமகளே, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய வேணாம், 3 வேளையும் சாப்பிட்டு தூங்கு மருமகளே. மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம்.
மக்களே, உங்க நாத்தை பாத்தீங்கல்ல, என்னென்னலாம் பண்ணறா, இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ தெரியல மக்களே. உங்க 2 பேருக்கிட்டையும் மாட்டிட்டு நான் என்னென்னலாம் பண்ண போறேனோ தெரியல. நாத்து வேற அவ திருவிடையாடல தொடங்கிட்டா. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே. அம்மா, நான் சொல்றத கேளுமா. யோ மனிஷா, உங்க அம்மாக்காரி போட்டோம், அதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறேன். போட்டு கொடுக்கலாம், நான் பாக்குறேன். என்னப்பா, என்ன விஷயம்? வாயை திறந்தீரு, அவ்வளவுதான். பூரி கட்ட மண்டையில ஏறிக்கும் பாத்துக்க. அம்மா அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போமா, நான் உமாவை பாத்துக்கிறேன். நான் நல்லாதாம்மா பாத்துப்பேன். ஏன்டா ஏன் அப்படிலாம் சொல்ற? முன்ன மாதிரிலாம் கிடையாது. என் மருமவ தான் எனக்கு எல்லாம். என் வீட்டை கூட அவ பேர்லயே எழுதி வச்சிடலான்னு இருக்கேன்டா. அவ போடுற சோத்தை தின்னிப்புட்டு அவ கூட கம்முன்னு கிடக்கலான்னு இருக்கேன். இந்த வயசான காலத்துல நான் மட்டும் ஒண்டி கட்டியா இருந்து என்னடா பண்ண போறேன்? என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க போறாடா என் மருமவ. அவளை நல்லா பாத்துக்கிறது தான் எனக்கு வேலை. அத்தி, மருமகளே, மருமகளே, உன்னை பார்க்காம அங்கேயே கண்ணு 2 பூத்து போச்சு தெரியுமா? சோறு தண்ணி தொண்டையில இறங்கல மருமகளே. என்னது, சோறு தண்ணி இறங்கலையா? ஏத்தி, நான் கூட நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒரு சுத்து இழைச்சே போட்டாத்தே. பாவி மக்கா, பிரியாணி கடையே காலி ஆகுற அளவுக்கு 2 தட்டா இல்ல தின்னா இவ? அதான் நான் வந்துட்டல மருமகளே. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ சும்மாவே உட்காந்து கடை. எல்லா வேலையும் நானே செய்யறேன். என்ன? இல்லைங்க அத்தை, இருக்கட்டும். நான் வேணா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அத்தை. என்ன வார்த்தை சொன்ன மருமகளே? உன்கிட்ட ஒரே சரையா இருக்கு எனக்கு. நீ எனக்கு என்ன மருமக வேற நான் நடத்துறேன்? என்ன பொண்ணு மாதிரி தான் நான் நடத்துறேன் உன்னை. அதுக்கு இல்லைங்க அத்தை, நீங்க ஒண்டியாலா எப்படி அத்தை எல்லா வேலையும் செய்வீங்க? அதுக்கு என்ன மருமவளே? என் மருமவ என் பேரப்பிள்ள, நான் பாத்துக்க போறேன். அவ யார் வந்து பாத்துக்கிறது? அட கடவுளே, இது எங்க போய் புடிய போதோ தெரியலையே. உமா வேற இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுன்னு இருக்கா. மாட்டுனா என்னதானோ குமுறு கஞ்சி காய்ச்சிருவாளுங்க. இந்த முக்காடுல மூளையே இல்ல போல. என்னத்த சொன்னாலும் நம்புறா. இப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் எழுதி வாங்கி விடணும். ஃபர்ஸ்ட்டு அது வீட்டை எழுதி வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, என்னத்தையாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிட்டோம். இனிமே அந்த ஆளாச்சு அந்த பொம்பளையாச்சு, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? சரிங்க அத்தை, எனக்கு மயக்கம் வராப்புல இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். ஐயோ மருமவளே, ரொம்ப நேரமா நின்னுனே பேசின்னு இருக்க பத்தியா? நீ உட்காரு மருமவளே, நான் போய் டீ போட்டு கொண்டாரேன். அடி ஜெகன் மோகினி குட்டி சாத்தானே, உன் அழுப்பதைக்கு ஒரு அளவே இல்லாம போயின்னு இருக்கு பாத்துக்க. எதுக்கு எல்லார்கிட்டயும் போய் சொல்லின்னு இருக்க? மரியாதையா உண்மையை சொல்லிவிடு. யோ, என்னத்தையாவது பேசுனீரே, உனக்கும் விஷம் உங்க அம்மாக்கும் விஷம் பாத்துக்க. 2 பேரும் அடிச்சுக்கின்னு செத்து போட்டாங்கன்னு சொல்லிவிடுவேன். நேற்று சண்டை போட்டதை ஊர் சனமே பார்த்தது தெரியுமில்ல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சொத்து புல்லாம் என் கைவசம்தான். ஒழுங்கா சொன்னதை செஞ்சுக்கிட்டு என் கூட இருக்க மாதிரினா இருவு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. அப்பவே இந்த பொண்ணை கெட்டாதடா கெட்டாதடா நான் கேட்டானா? இல்ல இல்ல, அதுக்குதான் இப்ப அனுபவிக்கிறேன் போல. கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ? எங்க போனாலும் என்னதானே விரட்டி விரட்டி அடிப்பாவ. ஏங்க, சரிங்க சரிங்க, அழாதீங்க. நம்ம குழந்தைக்கு பேரு தானேங்க. அத்தை என்ன பேர் வைக்கலாம்னு சொல்றாவளோ அந்த பேரே நம்ம வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு இனிமே அத்தை தாங்க கடவுள் மாதிரி. ஏதாவது பண்ணிட்டு என் மருமவளை கஷ்டப்பட்டு இருப்பேன். இனிமே என் மருமவ கிட்ட போனா கால் 2 வெட்டி போடுவான் பாத்துக்க. இங்க பாருடா, கடுகுடப்பால 2000 ரூபாய் வச்சிருக்கேன் பாரு. அது எடுத்துன்னு போய் ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை எல்லா பழமும் வாங்கின்னு வந்து மருமவ கிட்ட கொடு. என்ன, அந்த வேலை மட்டும்தான் உனக்கு, வேற எந்த வேலையும் கிடையாது. என் மருமவளை நல்லா பாத்துக்கணும் இனிமே. ஏமா, நீ என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னென்னமோ பேசின்னு இருக்கமா? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டல. எத்தே, காலையில இருந்து சாப்பிடாம மயக்கம் வர மாதிரி இருக்கத்தே, ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுங்கத்தே. தோ வந்துடுற மருமவளை, தோ வந்துடுற, ஒரே செகண்ட் இரு.
யோ இங்க பார்த்தல்ல, நான் பிளான் போட ஆரம்பிக்கக்குள்ளே வாங்கி வச்சிட்டல. நீ இந்த மாதிரி தான் என்னத்தையாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதை நான் குடிச்சு விடுவேன்ல. ஐயோ உமா என்ன சொல்ற உமா, நீ குடிச்சிருவியா? ஐயோ இப்படிலாம் பண்ணாத உமா, உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தனியா வாழ முடியாது. வண்டி கட்டியா ப்ளீஸ் உமா, என்னை விட்டு போயிடாத உமா. என்னல பாக்குற, நான் போய் சேர்ந்துடுவேன், நீ புது மாப்பிள்ள ஆயிடலான்னு பார்த்தியாக்கும். இதை குடிச்சு போட்டு இதனாலதான் என் வயிற்றுல இருந்த புள்ள காணாம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான் நான் சொல்லிடுவேன்ல. அப்ப என்னல பண்ணுவ? ஐயோ கடவுளே, இவ முழு காஞ்சனாவா மாறிட்டா போலயே. இனி என்ன நேரத்துல நான் பார்க்கணுமோ தெரியலையே கடவுளே. போய் பழத்தை வாங்கிட்டு வரோம். இவளை அடக்கக்கூடிய ஒரே ஆளு சின்ன பொண்ணுதான். பேசாம சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். மானகெட்ட மைண்டு, நீ மனசுக்குள்ள யோசிக்கிறேன்னு சத்தமா வெளியே சொல்லிட்டல. நீ என்னல ஃபோன் பண்றது? நானே இப்ப ஃபோன் பண்றேன். நாத்துவோட மறுபக்கத்தை நீங்க தான் பார்க்க போறீங்களா? ஐயோ யார் அது ஃபோன் பண்றது? ஏமா செல்ல தங்கமே, ஏன் இப்படி நாளா அம்மைக்கு ஃபோன் பண்ணவே இல்ல? இப்பதான் அம்மா ஞாபகம் வந்துச்சா? நீ இல்லாம உன் குரலை கேட்காம அம்மா கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அம்மா எனக்கு ஒன்ன பார்க்கணும் போல இருக்குமா? ஏமாக்கா, இந்த அம்மையை உன்னால பார்க்காம இருக்க முடியலையா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? எம்மா எனக்கு ஒரே மயக்கமா வருதுமா. ஏமா அதுக்கு தான் நான் எப்பளந்தோ வாங்கிட்டு மாறா அடிச்சுன்னு கிடக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 வேளை 12 வேளை திங்காதே, 3 வேளை 4 வேளை திங்குன்ற. இப்ப பாத்தியா சரிக்காம மயக்க வந்துன்னு கிடக்குது. கடவுளே, என்னால சிரிப்பு அடக்க முடியலையே. வாய மூடல உன்ன. உமா ரொம்ப நடிச்சுக்காத உமா, கண்டுபிடிச்சிட போறாவ. நீ கொஞ்சம் எங்களுக்கு தெரியும். எம்மா எனக்கு மாங்காய் திங்கணும் போல இருக்குமா. அட பாவி மக்கா, மாங்காய் என்ன விலை விற்கிது தெரியுமா? 1 கிலோ 300 ரூபாய் 400 ரூபான்றானுவ. ஒரு மாங்காய் எடுத்தா கூட 20 ரூபாய் 30 ரூபான்னு. இப்பதான் அதான் கேப்பியா? ஏதாவது தக்காளி கிக்காளி தின்னக்கூடாது? எம்மா எனக்கு சாம்பல் தின்னணும் போல இருக்குமா. என்ன மக்கா சாம்பல்லாம் கேக்குற? ஏன் உன் மாப்பிள்ளை ஒன்ன மீனாய விட்டுட்டாரா என்ன? அட கடவுளே, காலையிலே சொல்லிருக்க கூடாது. பக்கத்து வீட்டு கோசல இப்பதான் வந்து அடுப்புல கடந்த சாம்பல் புல்லாத்தையும் எடுத்துன்னு போனா அவ மீனாய. எம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ற? 2 பிள்ளைய பெத்த மாதிரியா பேசுற? யோ இப்ப பாரியா விஷயத்தை எங்க அம்மா உடும்பு மாதிரி கப்புடு பிடிச்சுக்கும் பாரு. எம்மா அப்பா வர போறாரு. என்ன மக்கா சொல்லுற? உங்க அப்பா வர போறாரு? கடவுளே, எனக்கு கையும் ஓடலே காலும் ஓடலையே. பல வருஷத்துக்கு முன்னாடி அடி தாங்காம ஓடன மனுஷன் தானே அவன். இப்ப வர போறானா? ஐயோ மயக்கமா வருதே. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? நல்லா தானே இருந்தீங்க அத்தை? எப்படி அத்தை மயக்கப்பட்டு வந்தீங்க? நல்லா தானே ஃபோன் பேசியிருந்தீங்க அத்தை. ஹலோ யாரு, என்ன விஷயம்? நாத்து நீயா? சொல்லு நாத்து. ஹலோ அண்ணி. ஆமாங்க அண்ணி, நான் தான் பேசுறேன். காலையில இருந்து சாப்பிடவே முடியல, ஒரே வாந்தியும் மயக்கமுமாவும் இருக்கு. இல்ல நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம்தான். சீக்கிரமா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. நீங்க வாங்க அண்ணி. வச்சிடுறேன். என்ன சின்ன மாமியார் மருமகளாமா எங்க கிளம்பிட்டீங்க? ஒரே சிரிப்பால இருக்கு. நாலுமுடி, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம நாத்து இருக்குல்ல, அது அம்மாவாக போகுது, நீ ஆயாவாக போற. என் பொண்ணு உழுவாம இருக்காளாம், அதான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். என் குடும்பத்துக்கு வர முத வாரிசு இல்ல, அதான்.
ஆமாக்கா, நல்ல விஷயம் தான், போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ராணியக்கா இப்படி சொல்றீங்க? முத நம்ம வீட்ல ஒரு விசேஷம் வந்திருக்கு, வாங்க போயிட்டு வருவோம். என்ன நாள் முடி அதுக்குள்ள என்னத்தையோ பிளான் போட்ட போலியே. நீலாம் ஒன்றும் வர தேவையில்ல, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நீ சும்மா கிடைச்சின்னு பொண்ணு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. 4 சனம் போனா தானே நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்கம்மா? ஆமாக்கா, நீங்களும் வாங்க, அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. அப்புறம் சின்ன உனக்கு ஒரே ஜாலி தான் போ. அப்புறம் உனக்கு ஏற்கனவே நிறைய செலவு இருக்கு பாத்துக்க. இதுல இந்த செலவு வேற நீ எங்க பார்க்க போற? ஆட்டோ செலவை நான் பாத்துக்கிறேன். என்ன நாள் முடி நீயா பேசுறதெல்லாம்? ஒரு வா சோத்த வீட்டுல போட்டு ஆக்காம ஊடு ஊடா குண்டான தூக்கி தெரியல, நீயா சொல்லுவ? அட என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுற? உனக்கு நாத்துனா எனக்கும் நாத்து தானே, நான் செய்யாம விட்டுருவேனா? ஐயோ கடவுளே, என்னடா இது, சோத்துக்கு வழி இல்ல. வார் வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் இல்லையே நினைச்சேன். நம்ம சின்ன வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இனிமே அந்த சோறு இந்த சோறு, அந்த விசேஷம் இந்த விசேஷம். நாத்து வேற 24 மணி நேரம் தின்னுனே இருப்பா. அது வேணும் இது வேணும்னு கேட்பா. நம்ம இங்கேயே இருந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி திணிக்க வைத்தான். சரி வாங்க வாங்க, சட்டு புட்டுன்னு போய் நாத்தை கூட்டின்னு வருவோம். ஏமா நீங்களாம் எங்கம்மா போனோம்? அண்ணே அது சின்னு, நீ வாய மூடு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன். என்னண்ணே இது, ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கோம். போறப்ப எங்க போறீங்கன்னு கேக்குறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சரிம்மா நான் போயிட்டே இருக்கேன், எங்க நிறுத்தணும்னு சொல்லுங்க, நாங்க நிறுத்தி விடுறோம். அதானே கரெக்ட், நீங்க போங்க. அப்புறம் அண்ணே, ஆட்டோலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம்லாம் நல்லா ஓடுதா? அம்மா என்னம்மா நீ, நான் என்ன காயா விற்கிறேன், வியாபாரம்லாம் ஓடுதான்னு கேட்குற? ஏதோ போதுமா. அப்படியாண்ணே, சரிண்ணே. அண்ணே, அந்த தெருல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க நிறுத்திருங்கண்ணே. சரிம்மா 300 ரூபாய்மா. ஐயோ கடவுளே, இவன் என்ன 300 ரூபா கேக்குறான்? நானே ஒரு டீ ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு தான் வாரேன். என்னண்ணே பிரசவத்துக்குலாம் ஆட்டோ ஃப்ரீ தானே? நீங்க என்ன காசு கேக்குறீங்க? ஏம்மா என்னம்மா நீ, பிரசவத்துல ஏதாவது அவசர நேரம்னாதாம்மா ஃப்ரீ, மற்ற நேரம்லாம் காசுதாம்மா. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? பிரசவத்துக்கு ஃப்ரீன்னு தானே நாங்க ஆட்டோல வந்தோம். இல்லனா எத்தனை ஃப்ரீ பஸ் போகுது, அதுல போயிருக்க போறோம். என்னம்மா நீ வேற பிரசவன்ட்ட. சரிம்மா, யாருமா அது மாசமா இருக்கிறது? கட்டவளி, ஏன் வாயில போடுங்க ஏன் இப்படி நான் பேசுற? ஐயோ ஏம்மா என்னாச்சு, நான் எது தப்பா கேட்டேனா? என்ன, நாங்க இன்னும் வெளியே யார்கிட்டயுமே சொல்லலனே, அதனால உங்ககிட்டயே சொல்லப்படாது. அப்புறம் ஒண்ணு கடக்க ஒண்ணாய் பிடிச்சனா என்னண்ணே பண்றது? அது இல்லம்மா. அண்ணே வண்டியை நிப்பாட்டுங்கண்ணே. நீங்க பேசுறதே சரியில்லை. ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆகட்டும் பாருங்களேன். உங்க ஆட்டோ நம்பரை நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஐயோ கடவுளே, காலையிலே ஒரு கிராக்கி வந்து மாட்டிக்கிச்சு. எம்மா நீ பணமும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாமா, செத்த நேரம் வாய முடியும் வாமா. 4 மணி, இந்த இடம் தான் நிப்பாட்ட சொல்லு வண்டி. இதுக்கு மேல வண்டி போவாது, நம்மளே இறங்கி நடந்து போவோம். அண்ணே இங்கதானா, நிப்பாட்டிருங்க. அம்மா தாயே, நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுமா. அடிக்கடி வரப்போற வேலை இருக்கும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணுவேன். மறுபடியும் ஆளை விடுடா சாமி. நல்லா இருக்கியாமா? உன்னை பாக்குறாம இந்த அம்மா ஓடி வந்தேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மக்கா. அக்கா, ஏன்க்கா இப்படி அழுவுற? நல்ல நல்லதுமா? ஆமாக்கா, வாங்க சீக்கிரமா போய் சாப்பிடுவோம். 4 முடி. இல்ல சின்ன பொண்ணு, ஒரு டீ காபி கூட தரல, வந்து இம்மா நேரம் ஆகுது. அதான். அத்தை வந்துட்டீங்களா? அத்தை ஆமாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கங்க. நீங்க வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தாவ. ஏன் மக்கா மாப்பிள்ளை கிட்ட அப்படி பேசுற? சந்தோஷமா 4 வார்த்தை சிரிச்சு பேசுமா. அது இல்லம்மா, இந்த மனுஷங்கிட்ட பால் வாங்கிட்டு வர சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் வராரு கையை விசிப்புட்டு. அதாம்மா. என்ன செல்வா இது, ஒரு குழந்தைக்கு அப்பா வாங்க போற, ஒன்னும் பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? போய் பால் வாங்கிட்டு வாப்பா. சரிங்கக்கா. அம்மா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? சின்ன வயசுல உன்னை பார்த்தது, உங்க அம்மாக்காரி எங்கேயுமே கூட்டு வர மாட்டா. பொத்தி பொத்தி வளர்த்தா உன்னை. வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இவதான் உன் பொண்டாட்டியா? அழகா இருக்காளே. உன்னை பார்த்துக்க தான் உங்க அத்தை என்னை வர வச்சிருக்கா.
அடடே உன்னை பார்க்கவே ரொம்ப அம்சமா இருக்கே, எப்படியும் உனக்கு பையன் குழந்தை தான் பிறக்கும் பாரேன். அப்படியா? எந்த குழந்தை பிறந்தாலும் எனக்கு சரிதான் அத்தை. அம்மா இவங்க தான் என்னோட சின்ன மாமியார். வாங்க வாங்க. செல்வா உன் கையை காட்டி, நான் நல்லா ஜோசியம் பார்ப்பேன். உன் கையை பார்த்தே நான் சொல்லிடுவேன் என்ன குழந்தைன்னு. உனக்கு பொன் குழந்தை தான்ப்பா பிறக்கும்.